Praise be to God. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே தொடர்ந்து சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, தேவ கிருபையால் ராஜாவாக்கப்பட்ட சவுல் வீண் பெருமையால் நிறைந்து பலசாலிகளை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் காரியங்களை செய்தபோது சாமுவேல் தீர்க்கதரிசியால் எச்சரிக்கப்பட்ட வேளையில் இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமது விலை உயர்ந்த காணிக்கைகள், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அதற்கு பதிலாக அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடம் இருப்பதை அவர் விரும்புகிறார். நாம் அவ்விதமாக கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போதும் செயல்படும் போதும் அவர் நம்மை நினைத்து, அதால் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. பிரைஸ் காட். எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய பாதையில் ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்பாக வெளியே போயிட்டு நான் திரும்பி வந்து கொண்டிருந்தேன்.
அப்படி வந்து கொண்டிருந்த வேளையில் திடீர்னு நடு ராத்திரியிலே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் எடுத்து என்னன்னு கேட்டபோது, என்னுடைய கிளை சபையினுடைய போதகர் ராயப்பா என்பவர், பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, வெளியூர்லேருந்து ஊழியம் முடிஞ்சு அப்படின்னு. அவர், நாளைக்கு நீங்கள் தாம்பரத்துக்கு காலையில் வர முடியுமா அப்படின்னாரு. அப்பா, நான் போய் வீடு சேர்றதுக்கே எனக்கு எப்படியும் காலையில் ஒரு 8:30 9:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நான் தாம்பரத்துக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் வாங்க, நீங்கள் எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னால் வர முடியாது போல இருக்கு, அவ்வளோ டயர்டாக இருக்குது எனக்கு, நாளைக்கு இன்னொரு நாளைக்கு பார்க்குறானா. இல்லை இல்லை, நாளைக்கு நீங்கள் வந்துருங்க, நாளைக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோனை வச்சுட்டேன். நான் வீடு வந்து சேரும்போது மணி கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்கு வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்த பிற்பாடு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் காலேஜ் வரதுக்காக. ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த சொன்ன அந்த தாம்பரத்து பகுதிக்கு அந்த கேம்ப் ரோடுக்கு நீ போயிட்டு வாயேன் அப்படின்னாரு ஆண்டவர். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆண்டவரே, கட்டாயம் நான் போகணுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், போப்பா, நீ போ, உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு கத்தோலிக்க குடும்பத்தின் மத்தியிலே ஒரு பெரிய அதிசயத்தை நான் செய்ய போகிறேன், நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். சரி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டு தள்ளாடி கொண்டு ஒரு பஸ் பிடிச்சி, ஒரு ட்ரெயின் பிடிச்சி, அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போய் அங்கே அந்த கேம்ப் ரோடுக்கு போய் இறங்கினேன். அங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க பேர் ஃப்ளாரா. அதாவது அவங்க ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. போனால் அங்கே போய் அங்கே இப்போ ஒரு ராய்ப்பா பாஸ்டர் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தார். வந்துட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னாரு. என்னப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், போய் கூட பேசாமல் சாஞ்சி உட்கார்ந்து கொண்டு. என்ன அப்படின்னு கேட்டப்போ, அவங்க ஃப்ளாரா சிஸ்டருடைய அப்பா வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கார், உள்ள படுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஜெபிக்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது, இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு, நம்மளால் அதிகமாக கூட ஜெபம் பண்ணிட்டு வர முடியல. ஏன்னா என்னன்னே தெரியாமல் வரீங்களான்னு சொன்ன உடனே நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் போய் நான் கிட்ட நின்னேன். பார்த்தா அவர் வந்து ஏறக்குறைய கோமா ஸ்டேஜில் இருந்து கொண்டிருக்கிறார், அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அவருக்கு காது கிட்ட போய் நீ உட்காந்து ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து ரட்சிப்பு எவ்வளோ அவசியம் அப்படின்றதையும், கத்தோலிக்கர்கள் அது எப்படி மறந்து விடுகிறாங்க, செய்ய மறுக்கிறாங்க அப்படின்றத குறித்து அவருக்கு தெளிவாய் பேசு அப்படின்னு. நான் டயர்டாக நான் கிட்ட போனதுனால ஸ்டூல் போட்டு அவருக்கு உட்காந்து குனிஞ்சு அவர் காதுகிட்ட மெதுவாக அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி. பக்கத்துக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, பாச சத்தமாக பேசுங்க, அவரே ஒரு மாதிரி சுரணை இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர், என்ன அவர் காதுக்குள்ளே போகிற மாதிரி மட்டும் பேசுன்னு சொல்கிறாரு, அதனால் மெதுவாக பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுகிட்ட குனிஞ்சு, நம்முடைய அது எவ்வளோ முக்கியமான ஒரு கடமை, ரட்சிப்பை நாம் பெற வேண்டியது, ஆண்டவர் வந்ததை நம்ம அங்கீகரிக்காமல் போயிடுற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே அவர் காது கிட்ட உட்காந்து பேசிக்கொண்டே இருந்தேன். அப்படியே மயக்கமாக இருந்தவர் திடீர்னு அப்படியே அந்த கட்டு மேலேருந்து எழுந்து அப்படியே உட்கார்ந்தார். எழுந்து உட்கார்ந்த உடனே அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தா, எழுந்து உட்கார்ந்த உடனே நான் சொன்னதெல்லாம் அவர் காதில் போயிருக்குது அப்படின்றதுக்கு விளக்கமாக எழுந்து உட்கார்ந்த உடனே, பாஸ்டர் வந்துட்டீங்களா, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கைத்தட்டி ஒரே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வெளி தேசத்திலிருந்து அந்த தகப்பனாருடைய இளைய மகள் அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி, பாஸ்டர் வந்துட்டாரானாங்க. நான் லைனை கொடுத்து அவங்ககிட்ட பேசினேன், பாஸ்டர் எப்படியாவது அவர் மனம் மாறுறதுக்கு முன்னால் அவருக்கு எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ அவசரடியாக ஒரு ஞானஸ்தானமான ஆண்டவர் சொன்னார், நீ கொடுப்பா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சரி, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவரை இன்னும் அவரை தண்ணியிலெல்லாம் முழுக வைக்க முடியாது. ஏன்னா வயது ரொம்ப ஜாஸ்தி, அவருக்கு 75க்கு மேலே 88 வயசு இருக்கும் அவருக்கு. ஒரு ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூல் மேலே அவரை உட்கார வச்சு தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொண்டாந்து அவர் தலையில் ஊற்றி அவருக்கு அந்த நாடிலே ஞானஸ்தானம் கொடுத்த உடனே ரொம்ப பிரிஸ்காக எழுந்து ரொம்ப பலமாக எழுந்து நடமாடலாம் ஆரம்பிச்சிட்டார். ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு செய்தி வந்து இப்போ சைக்கிள் ஓட்டுறாரு, வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதான்னு சொல்லிட்டு இந்த செய்தி நிறைய இடத்துல பரவிச்சு. கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு இப்பொழுது போன வாரத்தில் நான் அங்கே ராயப்பா பாஸ்டரோட பேசி கொண்டிருக்கும்போது, பாஸ்டர் ஒரு பெரிய காரியம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த தினம் ஒரு சாட்சின்னு சொல்லி இப்போ கொடுக்குறீங்கல்ல, அந்த சாட்சி மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கீங்க பாருங்கள், அதாவது இயேசு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு ஏற்ற சாட்சிகள் நிறைய உங்கள் வாழ்க்கை நடந்தது எழுதிக்கிட்டு வரீங்களே, அதை வந்து நீங்கள் தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ண ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னேன், ஏன் தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுமே, ஒரு சிஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி. அந்த தெலுங்கு புஸ்தகங்கள் நிறைய உங்கள்கிட்ட தான் நான் வாங்கினேன், நீங்கள் வச்சுருந்தேன்.
ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அங்கே கென்யா தேசத்துல இருந்து அவர் ஃப்ளோராவுடைய தங்கச்சி வந்திருக்காங்க. அவங்க அந்த புக்கை பார்த்த உடனே அவங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியும். அவங்க சொன்னாங்க, கென்யா தேசத்தில் நிறைய பேர் தெலுங்கு படித்தவங்களே இருக்கிறாங்க, தெலுங்கு படிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு இந்த புஸ்தகம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஏறக்குறைய ஒரு 100 புஸ்தகத்தை அவங்க எடுத்துகிட்டு இன்னைக்கு கென்யாவுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, இதை நான் நினைக்கவே இல்லை. ஒரு சின்ன பயம், அதாவது நீ போப்பான ஆண்டவனுக்கு சொல்லும்போது என் சரீர பலவீனத்தை எல்லாம் எந்த விதத்திலும் நினைக்காதபடி எழுந்து கிளம்பி போனதுனால அந்த பெரியவருக்கு சுகத்தை கொடுத்து ரட்சிப்பு கொடுத்தது மாத்திரமல்லாதபடி எங்களுடைய இயேசு பொதுமே என்ற, அதாவது தெலுங்குல இயேசு சாதனும் அப்படின்ற ஒரு அந்த புத்தகம் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினாலே கடந்த வாரத்தில் அது கென்யாவுக்கு கடந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற விலை உயர்ந்த காணிக்கைகள், கர்த்தருக்கென்று கொடுக்கிற தகன பலிகள், இதையெல்லாம் கர்த்தர் விரும்புகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிடிச்சது அவருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரமே. அந்த பயத்தோடு நாம் செயல்பட்டோமே ஆனால் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கரத்தை எங்களை பெருமையாக்குகிறோம். எப்பொழுதும் உமக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.